கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் வருடத்துல சனியினுடைய இடப்பெயர்ச்சி நடக்கிறது. அதாவது சனியானவர் மார்ச் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த மீன ராசிக்கு வர்ற சனியினால யாருக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார், யாருக்கு திருமண தடைகளை உருவாக்குவார், யாருக்கு தொழிலை விருத்தி பண்ணுவார், யாருக்கு தொழில தடை ஏற்படுத்தி தருவார், இந்த மாதிரி ஒவ்வொரு பலன்களையும் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த சனி பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல வக்ரமாகவும் செய்வார். அந்த வக்ரமான சமயங்கள்ல எந்த ராசிக்கு நன்மைகள் இருக்கும், எந்த ராசிக்கு தீமைகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்க்க போறோம். அதே நேரம் இந்த இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது இவர்களுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதையும் இதை கன்சிடர் பண்ணி இந்த சனி பெயர்ச்சியினுடைய பலன்களை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வர்ற சனி பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல வக்ரமாகவும் இருக்கிறார், சில சமயங்கள்ல வக்ர நிவர்த்தியும் ஆகிறார். அதனால இந்த சனி பயிற்சிக்குரிய பலன்களை என்னன்னா நம்ம 5 பகுதிகளாக பிரித்து பார்ப்பது நல்லது. முதல் பகுதிங்கிறது சனி பெயர்ச்சியிலிருந்து, அதாவது மார்ச் 29லிருந்து 12/7/2025 வரைக்கும் ஒரு பலன்களாகவும், அடுத்து இரண்டாவது பகுதிங்கிறது 13/7/2025 பாத்தீங்கன்னா சனி மீன ராசியில வக்ரமாகிறார். அந்த வக்ரமான சனி பாத்தீங்கன்னா 27/11/2025 வரைக்கும் அங்க இருக்கிறார். அதனால 13/7/2025 27/11/2025 வரைக்கும் இரண்டாவது பகுதியாகவும், அடுத்து 28/11/2025 பாத்தீங்கன்னா வக்ரமான சனி பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆகிறார். அதனால 28/11/2025 26/7/2026 வரைக்கும் மூன்றாவது பகுதியாகவும், அடுத்து 27/7/2026 10/12/2026 வரைக்கும் மீண்டும் சனி வக்ரம் ஆகிறார். அந்த சமயத்துல உள்ள பலன்களை நம்ம நான்காவது பகுதியாகவும், அடுத்து 11/12/2026 3/6/2027 பாத்தீங்கன்னா சனி நிவர்த்தியாகி மீண்டும் மீனராசியில இருக்கிறார். அது என்னன்னா 5வது பகுதியாகவும் நம்ம பலன்களை பிரிச்சு பார்ப்போம். மேச ராசினியர்களே, இந்த மார்ச் மாசம் 29ஆம் தேதி பாத்தீங்கன்னா சனி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வர்றாரு. இதனால உங்களுக்கு 7.5 சனி ஏற்படுகிறது. இந்த 7.5 சனியில பாத்தீங்கன்னா முதல் பகுதியான விரயச்சனிக்குள்ள நீங்க வர்றீங்க. இந்த விரயச்சனியில பாத்தீங்கன்னா நம்ம 5 பகுதிகளாக பலன்களை பிரிச்சு பார்ப்போம். அதில் முதல் பகுதியான 29/3/2025 12/7/2025 வரைக்கும் என்ன பலன்கள் என்பதை இப்ப நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இந்த முதல் பகுதியில பாத்தீங்கன்னா சனி மற்றும் ராகு 12ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால வருமானத்திற்கு மீதிய செலவுகள் என்பது இருக்கும். அதே நேரத்துல இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக் கொள்வது நல்லது. இல்லை என்றால் அனைத்து செலவுகளும் வீண் செலவுகளாக போய்விடும். வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா நிச்சயம் மேலதிகாரிகளிடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு தொந்தரவுகளும் அதிகமாக இருக்கும். அதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல அனுசரித்து செல்வது நல்லது. சுக்கிரன், சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கு. இதனால வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருக்கணும். இல்லைன்னா விபத்துக்கள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படலாம். அதே நேரம் இந்த சனியானவர் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களை சுற்றி எதிரிகள் நிறைய உருவாவார்கள். அடுத்து உங்களுடைய பொருட்கள் பாத்தீங்கன்னா களவு போவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதனால வண்டி வாகனங்கள் எதுவும் வச்சிருந்தீங்கன்னா கவனமா வச்சுக்கிறது நல்லது. கால்கள் மற்றும் பாதங்களில் அடிபடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆகையால் வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனமா இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால பேசுகிற பேச்சுல குடும்பத்துல கவனமா இருக்கணும். இல்லைன்னா உங்க பேச்சுகள்னாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்துல குடும்பத்திற்கான ஏதாவது ஒரு செலவுகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய படிப்பிற்கான செலவுகள் என்பது அதிகரிக்கும். அதே நேரத்துல அவங்களுடைய படிப்பிலையும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகளையும் இந்த சனியானவர் கொடுப்பார். இந்த சமயத்தில் கண் சம்பந்தமான சிகிச்சைகள் செய்வதன் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். குரு பேச்சுக்கு பிறகு குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். இதனால உங்களுக்கு திருமண யோகம் என்பது ஏற்படுகிறது. இந்த விரயத்தில் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுல சுபகாரியத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகளை இந்த சனியானவர் கொடுப்பார். 12ஆம் இடத்துல இருக்கிற சனி 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் என்பது இந்த சமயத்துல இருக்காது. அதே நேரத்துல தகப்பனுடைய வழியிலிருந்து பாத்தீங்கன்னா பெருமளவுக்கு ஆதரவு என்பது உங்களுக்கு இருக்காது. வெளிநாட்டு வேலை தேடுவதன் மூலமாகவும் வெளிநாட்டிற்கு செல்வதன் மூலமாகவும் உங்களுக்கு செலவுகள் என்பது வைக்கும். அதே நேரத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விட்டு பிரியவும் வைக்கும்.
அடுத்து ஜூலை 13ஆம் தேதி பாத்தீங்கன்னா சனி வக்ரம் ஆகுறாரு. அந்த வக்ரமான சனி பாத்தீங்கன்னா 28 நவம்பர்ல பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறார். அது வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் என்று இப்ப டீட்டெயிலா பார்ப்போம். இந்த சமயத்துல வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு தொந்தரவுகள் என்பது இருக்காது. அதனால வேலை என்பது வந்து என்னன்னா ஸ்மூத்தா போகும். உங்களை எதிர்த்தவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அமைதியாகி விடுவார்கள். அதே நேரத்துல வருமானத்துக்கு மீறிய செலவுகள் என்பது தற்போது இருக்காது. அதனால உங்களால வந்து என்னன்னா பணம் வந்து போதிய அளவுக்கு வந்து சேமிக்க முடியும். அதே நேரம் குடும்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு வந்து இனிமையா இருக்கும். அடுத்து பொன் பொருள் வாங்கக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு ஏற்படும். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல விழுவதனால கோயில்களுக்கு தானம் செய்வதன் மூலமாகவோ அல்லது கோயில் திருவிழாக்களை நடத்துவதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம். அடுத்து நவம்பர் 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதாவது 28/11/2025 27/7/2026 வரைக்கும் என்ன பலன்கள் என்று 3வது பகுதியில நம்ம இப்ப பார்ப்போம். இந்த சமயத்துல 12ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா வக்ரமாகி 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால தாயாருக்கு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு விரை செலவுகள் என்பது ஏற்படும். மீண்டும் இந்த சனியானவர் பாத்தீங்கன்னா வருமானத்துக்கு மீறிய செலவுகள் என்பதை மறுபடியும் ஏற்படுத்துவார். ஆகையால வரவுக்கு மீறிய செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. கண் சம்பந்தமான சிகிச்சைகள் செய்வதற்கான வாய்ப்பு தற்போது இருக்கிறது. அதன் மூலம் உங்களுக்கு செலவுகளை குடும்பத்தில் ஏற்படுத்துவார். தற்போது வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளின் பலம் உங்களை விட அதிகமாக இருக்கும். ஆகையால் அமைதியாக இருப்பது நல்லது. இந்த சமயத்துல கிட்னி மற்றும் கர்ப்பப்பை ஜீரண மண்டலத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே சரி பார்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு அது வந்து பெரிய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படக்கூடும். அடுத்து 4வது பகுதியான 27/7/2026 பாத்தீங்கன்னா சனி வந்து வக்ரம் ஆகிறார். அடுத்து 11/12/2026 பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன மாதிரியான பலன்கள் என்பது இப்போது பார்ப்போம். இந்த சமயத்துல குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். அங்கிருந்து அவர் 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இதனால வண்டி வாகனங்கள் வாங்குவதன் மூலமாகவும் சொத்து சேர்க்கைகள் மூலமாகவும் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். குருவானவர் அதிசார பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. இதனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதன் மூலம் செலவுகள் என்பது உங்களுக்கு ஏற்படும். குரு சனி மற்றும் ராகுனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுல இருக்கிறதுனால முன்னோர்கள் வழியினுடைய சொத்துக்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுக்கு செலவுகள் என்பது வைக்கலாம். அல்லது முன்னோர்களுடைய சொத்துக்கள்ல பாத்தீங்கன்னா பராமரிப்பு பணிகள் காரணமாக செலவுகள் என்பது உங்களுக்கு வைக்கும். இந்த சமயத்தில் 2வது டிகிரி படிக்கக்கூடிய எண்ணம் என்பது உங்களுக்கு வரும். இதனால உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படலாம். இந்த விரைய சனி காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க லாட்டரி என்பது வாங்குவதை தவிர்க்கணும். இல்லைட்டனா லாட்டரியின் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் தான் ஏற்படுமே தவிர அதிர்ஷ்டம் என்பது இருக்காது. தற்போது குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கான சுமூகமான நிலை என்பது இந்த சமயத்துல உங்களுக்கு இருக்கும். அடுத்து 11/12/2026 இருந்து 2/6/2027 வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்று இந்த 5வது பகுதியில இப்ப பார்ப்போம். இந்த சமயத்துல 2ஆம் திருமணத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான சூழ்நிலை நிறைய இருக்கிறது. இதன் மூலமா உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம். சனியானவர் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்காதனால குடும்பத்துல அவ்வப்போது சண்டை சச்சரவுகள்ங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான அறிவு என்பதை இந்த சனி வந்து சொல்லி தந்திருப்பார். மேலதிகாரிகளிடம் பாத்தீங்கன்னா நீங்க அனுசரித்து செல்லணும். அதே நேரத்துல உங்களுக்கும் அப்பாவிற்குமான சண்டை சச்சரவுகள் என்பது இருக்கும். ஆகையால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆக இந்த விரைய சனியானவர் வருமானத்துக்கு மீறிய செலவுகளை கொடுத்து எப்படி சுருக்கி சேமிச்சு வைக்கிறது அப்படிங்கிற அனுபவ அறிவை வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பார். அதோட குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்து குடும்பத்தினுடைய அனுபவ அறிவையும் உங்களுக்கு கொடுத்திருப்பார். அதோட திருமணம் ஆகாத ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா திருமண யோகத்தையும் கொடுத்து ஒரு வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற அனுபவ அறிவை பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பார். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.